பரமசிவன் பார்வதி திருமணத்தின் போது வடதிசை தாழ்வாகவும் தென் திசை உயரமாக இருந்தது. அதை சமநிலைப்படுத்த அகத்திய மாமுனிவரை அணுகினார் சிவன். அகத்தியர் ரிஷிகளோடு தென் திசை நோக்கி சென்றார். அங்கு பேச்சிப்பாறை என்ற இடத்தில் சென்றதும் காளிதேவி சுயம்புவாக தோன்றி அகத்தியரோடு பேசி மகிழ்ந்தாள். இதனால் தன்னோடு பேசியதால் காளிதேவிக்கு பேச்சி அம்மன் என்று திருநாமத்தை சூட்டினார். இது மட்டுமில்லாமல் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது இங்கு தங்கியதாக சொல்லப்படுகிறது. பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட போது யார் உயர்ந்தவர்கள் என்று ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா தோன்றி இங்கு இருக்கும் காளி தேவியிடம் செல்லுங்கள் என்று சொன்னார். அங்கு சென்றதும் காளிதேவி விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நின்றால் எதற்காக வந்தோம் என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். இங்கு வாழ்ந்த மலைவாழ் மக்கள் ஆதி காலத்தில் இந்த அம்மனுக்கு விலங்குகளை பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பேச்சி அம்மனை நம்மால் தரிசிக்க முடியும். நீங்களும் சென்று பாருங்கள். ஓம் நம சிவாய.